ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி அது ரிலேட்டடாக நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கொஷின் என்னென்னா, மேம் புதுசாக இல்லம் தேடி கல்வியில் ஜாயின் பண்ண முடியுமா, எப்படி ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ இல்லம் தேடி கல்வியில் என்ன ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டமே தொடருமா தொடராதா அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அந்த நிலையில் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த திட்டம் வந்து கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு டயலமாவில் போயிட்டுருக்கப்ப நீங்கள் இப்படி கேட்குறது எனக்கு புரியல. எந்த இதில் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லி. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஐடிகேல ஆல்ரெடி இருந்த தன்னார்வலர்களையே வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய மையங்களை குறைச்சிருக்காங்க. அப்பர் பிரைமரின்னு இருந்து அத்தனை தன்னார்வலர்கள் இருந்த இடத்துல பிரைமரி தன்னார்வலர்களை மட்டுமே வச்சுருக்காங்க. அந்த பிரைமரிலையும் பாதியாக குறைச்சிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அந்த கற்றல் இழப்பு இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம வச்சுக்குவோம், மற்ற இடத்துக்குலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி குறைச்சிட்டாங்க. ஸோ புதுசாக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். 99% இல்லை. ஸோ அப்படியும் மீறி நீங்கள் ஐடிகேயில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திட்டம் கண்டினியூ ஆகுறப்ப தானே ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கே வந்து ஒரு டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 10 days வந்து வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், ஒரு நல்ல நியூஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இல்லை அது கண்டினியூ தான் ஆகும் அப்படின்னு 100% நீங்கள் நம்புறீங்கன்னா வேணால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க, இல்லம் தேடி கல்வி வெப்சைட்டில் அந்த எண்டில் வந்து தன்னார்வலர் பதிவேட்டு பதிவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் த வாலண்டியர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அடிப்படை தகவல்கள் ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். உங்களோட நேமு, ஜெண்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், வாட்ஸ்அப் நம்பர், ஆதார் நம்பர், அப்புறம் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடிலாம் கேட்கும். அதை கொடுத்துட்டு ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஃபில் பண்ணிடணும். உங்களுடைய மாவட்டம், வட்டாரம், உள்ளாட்சி, கிராமம், அப்புறம் உங்களுடைய அட்ரஸ், அஞ்சல் குறியீட்டு எண். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட்டுன்னு கொடுத்து வச்சுக்கோங்க. மேபி நம்ம ஐடிக்கு வந்து கண்டினியூ ஆச்சுன்னா புது வாலண்டியர்ஸ் அந்த இடத்துக்கு தேவைப்பட்டாங்கன்னா உங்களை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அதுவுமே எக்ஸாம் வச்சு தான் எடுப்பாங்க. ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூ ஆன பிறகு நான் முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் தரேன். இப்போதைக்கு வந்து நம்ம தெளிவாக எதையுமே சொல்ல முடியாது. அண்ட் நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் எப்படி மேம் டவுன்லோட் பண்ணுறது, ஆக மாட்டுது, டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து வாலண்டியர் ஐடி நம்பர் இருக்கும் இல்லைங்களா, தன்னார்வலர் நம்பர். ஸோ அந்த வாலண்டியர் ஐடியை வந்து என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கன்னு கொடுங்க. அடுத்து வர ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்டே போங்க. உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். ஏன்னா அப்பர் ப்ரைமரியில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிட்ருக்கோம். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு. இப்போ ரீசெண்டாக ப்ரைமரியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியாமல் இருக்குது. சரி, ஓகே. எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் தானே, 18ஆம் தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் என்னன்னு சொல்லி. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மளையும் மீறின ஒரு சக்தி இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இது முழுக்க நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு தான். இதில் நம்மளுடைய பார்ட் வந்து நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம், கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறதுன்றது தெரியல. ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தாச்சு, அமைச்சரை சந்திச்சாச்சு, முதல்வருடைய அந்த முதல்வரின் முகவரிக்கும் நம்ம வந்து மெசேஜ் போட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க, அதை கேட்டுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இவ்வளோ பேர் ஆர்வம் காட்டினது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அத்தனை பேர் அவ்வளோ ஆர்வமாக புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கேட்குறப்ப ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிள்ளைங்க மேலே இவ்வளோ அக்கறையாக நிறைய பேர் இருக்காங்கன்னு. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து அவங்க இண்டிவிஜுவலாகவே டியூஷன் எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு சேவையாக தான் அதை செஞ்சிட்ருக்காங்க. அது எல்லாமே பார்க்குறப்ப அந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷத்தை தருது. இன்னுமே நம்ம மக்கள் நிறைய பேர் நல்ல உள்ளம் படைச்சவங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே கண்டினியூ ஆகணும். தேங்க்யூ.